பரிசுத்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அதாவது நாங்களாம் புதுசா ரட்சிக்கப்பட்ட காலத்துல எங்களுடைய பாஸ்டர்மார்கள், எங்களுடைய போதகர்கள்லாம் எங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்தாங்க. இங்க பாருங்கப்பா, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, இனிமே நீங்க உங்களை பரிசுத்தமா பாதுகாத்து கொள்ளணும். ஏன்னு கேட்டா, நாம ஒரு திரியேக தேவனை வணங்குறோம். அவர் திருத்துவமா இருக்கிறதுனாலயோ என்னவோ நம்மளையெல்லாம் திருத்துவமா தான் படைச்சிருக்கிறாரு. பாருங்க, நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்னு படைக்கப்பட்டிருக்கோம். அதே போல வானத்துல தேவதூதர்களை கூட அவர் 3 பேரா தான், பிரதான தேவதூதர்கள் 3 பேரை படைச்சிருக்காப்ல. இதை தான் பிசாசானவன் கூட காப்பி அடித்து அவனும் திருத்துவமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது பாவம் கூட திருத்துவமாக தான் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்திலேயே கடவுளுக்கு விரோதமான, கடவுள் மிகவும் அருவருக்கத்தக்க பிரதான பாவம் எது அப்படின்னா 3 பாவங்கள் தான். அது பெருமை, விக்கிரகாராதனை, வேசித்தனம். இது 3 தான் பாவங்கள்லையே பிரதான பாவங்கள். அதனால இந்த 3 பாவங்கள்லேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும். ஏன்னு கேட்டால், பிசாசானவன் உங்களை எப்பவுமே இந்த 3 பாவத்தில் எதுலையாவது ஒன்றில் உங்களை விழ வச்சிருவான். ஒன்று பெருமையா, அகங்காரமா, ஆணவமா, திமிரு பிடிச்சி திரியப்பான். இல்லை அப்படின்னா விக்கிரகாராதனை, உலக பொருளாசையில் மாட்டி விட்டுருவான். இல்லை அப்படின்னா நீங்கள் வாலிபர்களாக இருக்கிறதுனால வேசித்தனத்தில் தான் அதிகமாக உங்களை மாட்டி விடுவான். அதனால இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு திரும்ப வர்ற வரைக்கும், இல்லை இந்த உலகத்தை விட்டு நீங்கள் திரும்ப போகிற வரைக்கும் உங்களுடைய பரிசுத்தத்தை, விசுவாசத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும். அதாவது நீங்கள் இப்போ பெற்ற ரட்சிப்பை நீங்கள் பூரணப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த 3 திருத்துவ பாவத்தை நீங்கள் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு எங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தாங்க. அப்படி ஒருவேளை அவங்க எச்சரிக்காமல் போயிருந்தாங்க அப்படின்னா நாங்களாம் நாசமாக போயிருப்போம். இன்னைக்கு நாங்களாம் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அந்த பாவத்தை குறித்து எச்சரிப்பு கொடுத்தனால தான். இல்லை அப்படின்னா எங்களுடைய நிலைமையே வேற. ஏன்னு கேட்டால், ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருத்தருடைய சரீரத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போய் பரிசுத்த ரத்தத்தை சிந்தி பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது திரும்ப அந்த வேசித்தன பாவத்துக்கு இந்த சரீரத்தை விட்டு கொடுத்தா, அதாவது வேற எந்த பாவமும் கூட, பெருமையோ, அகங்காரமோ, ஆணவமோ, இல்லை பொருளாசையோ, வேற எந்த பாவமும் இந்த சரீரத்துக்கு புறமா இருக்கும். ஆனால் வேசித்தனம் செய்கிறவன் தன்னுடைய சுய சரீரத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து கூட எச்சரிப்பு கொடுத்திருந்தாரு. அதனால எப்போ ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்பவே இந்த சரீரத்துக்கு ஓனர் யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அதனால இந்த சரீரத்தை வேசித்தனத்தினால இதை தீட்டுப்படுத்தினா பயங்கரமான தண்டனை கிடைக்கும். ஏன்? பரலோக வாழ்க்கை இழந்து நித்திய காலமா நரகத்தில் தள்ளப்பட வேண்டிய ஒரு பரிதாப நிலைமை உண்டாகும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து வேற எந்த பாவத்தை விட இந்த பாவத்து மேல ஒரு கண்ணு வச்சு உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு எச்சரிப்பு கொடுத்தாங்க. அதனால ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்தா கூட அதுக்கு பேர் விபச்சாரம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறத பார்த்த உடனே தான் எங்க கண்ணெல்லாம் திறந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த வேசித்தன பாவம் எவ்வளவு கொடூரமானது அப்படின்னு நாங்க அறிஞ்சுக்கிட்டோம். அதுக்கடுத்து அந்த பாவத்துக்கு நாங்கெல்லாம் தப்பிச்சுக்கிட்டோம். அப்படி இருக்கும் பொழுது எங்க போதகர்கள் அப்படி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா வாட்டிகன் சிட்டியில இருக்கிற நம்ம போப்புலியோ ஐயா இந்த உலகத்தில் இருக்கிற சபைகளுக்கு, அந்த ரோமன் கத்தோலிக்கர்களுக்கு ஒரு அதிசயமான, ஒரு அற்புதமான ஒரு போதனையை கொடுக்குறாப்புல. இவரை தமிழ்நாட்டில் எல்லாரும் இப்போ வாட்டிகன் பிஜே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க செல்லமா. ஏன்னு கேட்டால், நம்ம ஊரில் ஒரு பிஜே இருக்காப்புல, அவர் நம்ம ஊர் பிஜே. அப்புறம் இந்தியாவுக்கு ஒரு பிஜே இருக்காப்புல, நம்ம சாக்கிர் நாயக்கு. ஆனால் நம்ம போப்புலியோ ஐயா வாட்டிகனுக்கு ஒரு பிஜேயா இவரை செல்லமா கூப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால், அந்த மாதிரியான போதனை தான் இவர் கொடுக்குறாப்புல. அதனால முதலாவது ஒரு இவருடைய வீடியோ கிளிப்பை பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு சில விளக்கத்தை பார்க்க போகிறோம். விளக்கத்தையும் பார்த்துட்டு ஒரு சில கேள்விகளையும் கேட்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டா, இத்தனை வேலையும் செஞ்சிருக்காப்ல, ஆனா தமிழ்நாட்டில இருந்து இப்போ இவருக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. டேய், எங்க போப்பையாவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதி இல்லடா அப்படிங்கிறாங்க. எங்க போப்பையாவுடைய காலு தூசிக்கு நீ வருவியாடா அப்படின்னு அதிசயமான கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. சரி, இதே போலதான் 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தை பற்றி சொல்லும் போது அந்த சித்தாந்தவாதிகளும் அப்படி இதே மாதிரி தான் கேட்டாங்க. இப்போ இவங்களும் இதே மாதிரி தான் கேட்குறாங்க. சரி, என்ன செய்யறது? சொல்ல வேண்டியது சொல்லித்தானே ஆகணும். கேட்டாலும் சரி, கேட்காட்டியும் சரி, சொல்றதை சொல்லிடுவோம். சரி ஐயா, நீங்க ஆரம்பிங்கய்யா, நீங்க சொல்லுங்கய்யா. First of all, I think it's very important to understand that the unity or division of the church should not revolve around sexual matters. We tend to think that when the church is talking about morality, that the only issue of morality is sexual. And in reality, I believe there are much greater, more important issues such as justice, equality, freedom of men and women, freedom of religion, that would all take priority before that particular issue. The Holy See has already spoken to the German bishops. The Holy See has made it clear
that we do not agree with the formalized blessing of couples, in this case homosexual couples as you ask, or couples in irregular situations, beyond what was specifically, if you will, allowed for by Pope Francis in saying all people receive blessings. When a priest gives a blessing at the end of Mass, when the Pope gives a blessing at the end of a large celebration like such we had today, there are blessings of all people. Francis's infamous, famous, well-known expression of tutti, tutti, tutti is an expression of the Church's belief that all are welcome, all are invited. All are invited to follow Jesus, and all are invited to look for conversion in their lives. To go beyond that today, I think that the topic can cause more disunity than unity, and that we should look for ways to build our unity upon Jesus Christ and what Jesus Christ teaches. So that's how I would respond to that question. அதிசயமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காப்ல. சரி, அப்படி என்னதான் சொல்லியிருக்காப்ல அப்படிங்கிறத முதல்ல இருந்து நம்ம பார்ப்போம். அதாவது ஒருத்தருக்கு கேள்வி கேட்குறாப்புல. என்ன கேள்வி அப்படின்னா, ஐயா நம்ம போப் பிரான்சிஸ் செய்ய ஆரம்பிச்சு விட்டாப்புல, ஹோமோசெக்ஸையும் லெஸ்பினையும் கூப்பிட்டு தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சி விட்டுருந்தாப்புல. இது உலகமெங்கும் மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பிருச்சு. ஏன் இப்போ ரோமன் கத்தோலிக்கர்களே இதை குறித்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த கேள்விகள், இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கும் பொழுது அதுக்கு எப்பேற்பட்ட பதிலை நீங்கள் சொல்லுவீங்க? ஏன்னு கேட்டால் சர்ச்சு அப்படிங்கிறது அது ஒரு பரிசுத்தமான இடம். அங்கே பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் தான் இருக்கணும். ஒருவேளை ஒரு பாவியான ஒரு மனுஷன் வாரான் அப்படின்னா அவன் இனிமே அந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அவன் விடுதலை பெற்று பரிசுத்தமானவனா வாழ்றதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அங்கேருந்து போகணும். ஆனால் நீங்கள் என்னென்னா அதை குறித்து பிரசங்கமும் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதை குறித்து பேசவும் மாட்டேங்கிறீங்க. வர்றவங்களை ஹோமோசெக்ஸுவோ லெஸ்பியனா ஆசீர்வதிச்சு அனுப்புறீங்களே, என்ன விஷயம்? அப்போ இதை பற்றி யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா எப்பேற்பட்ட பதிலை நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருந்துருக்காப்புல ஒருத்தர். அதுக்கு தான் நம்ம போப்பையா பதில் சொல்கிறாப்புல. அதாவது பதில் சொல்லும்பொழுது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் மேலே நான் ஒரு விஷயத்தை, எல்லாரும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி சர்ச்சுகள்லாம் ரொம்ப ஐக்கியமாக நிறைய சர்ச்சுகள்லாம் இருக்கான். என்னையா எப்படியா ரொம்ப ஐக்கியமாக சந்தோஷமாக சமாதானமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், ஐயா இந்த சர்ச்சில் எப்போ பார்த்தாலும் பாவம் செய்யக்கூடாது, பாவத்திலிருந்து விடுதலை பெறணும், எந்த விதமான வேசித்தன விபச்சார பாவம் அசுத்த பாவம் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசிகளை எப்பொழுதும் பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால அந்த விசுவாசிகள் எல்லாருமே பரிசுத்தத்தினாலும் விசுவாசத்தினாலும் இருக்கிறதுனால அந்த சர்ச்சில் உள்ளவங்க எல்லாரும் ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் அந்த சர்ச்சில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களாம். இன்னொரு சர்ச்செல்லாம் சதுரி போச்சான், விசுவாசிகள் சதுரி போயிட்டாங்களாம். என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்டால், ஐயா அங்கே உள்ள பாஸ்டர், இந்த இவாஞ்சலிஸ்ட்டு, அந்த தீர்க்கதரிசி இல்லை, இந்த மாதிரிகள் கடைசியில் பெண்கள் மேலே கை வச்சிருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா விசுவாசிகளுக்குள்ளே அந்த விசுவாசி அங்கே தொட, இந்த விசுவாசி இங்கே தொட, அந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. கடைசியில் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு அந்த சர்ச்சில் வேசித்தனத்தை குறித்து, விபச்சாரத்தை குறித்து, அசுத்தத்தை குறித்து, அந்த வேசித்தன பாவத்தினுடைய விளைவுகளை குறித்து எதை பற்றியுமே அங்கே பேசுறது கிடையாது. அதனால இப்போ அந்த சர்ச்சை செதறி போய் மானக்கேடா போய் கிடக்கு. அந்த சர்ச்சை பற்றி யூடியூப்ல எல்லாரும் காரி வேற துப்புறாங்கய்யா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தான் இவர் சொல்கிறாப்புல, ஐயோ அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் சர்ச்சு அப்படிங்கிறது அது ஐக்கியமாக இருக்கிறதோ, அது சர்ச்சு செதறி போகிறதோ, ஏதோ அங்கே நடக்கிற செக்ஸுவல் மேட்டரை குறித்து பேசுறதுனாலையோ பிரசங்கிக்கிறதுனாலையோ இருக்கக்கூடாது. சர்ச்சு அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து பரிசுத்த ரத்தத்தை சிந்தி தான் அவர் விலைக்கு வாங்கினாரு. ஆனால் அதுக்காக சர்ச்சு எப்போ பார்த்தாலும் பாவம் செய்யாதீங்க, விபச்சாரம் செய்யாதீங்க, வேசித்தனம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தெரியணுமா? அதனால சர்ச்சு அப்படிங்கிறது இந்த செக்ஸுவல் மேட்டரை குறித்து சுற்றி வரக்கூடாதான். ஏன்னு கேட்டால் நாமெல்லாம் ரொம்ப காலமாகவே நமக்கு எப்படி தான் போயிச்சுட்டாங்களாம். என்ன அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் சர்ச்சில் இதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறது. என்ன அப்படின்னா, மொராலிட்டி, ஒழுக்கம், பரிசுத்தம், நீதி, விசுவாசம் அப்படின்னாலே அதில் அதிகபட்சமாக இந்த செக்ஸுவல் விஷயத்தில் தான் நம்ம தாக்குறது வழக்கம். இந்த சர்ச்சுகள்லாம் அதை எப்போ பார்த்தாலும் இந்த செக்ஸுவல் விஷயங்களை தாக்கிக்கிட்டே பேசுவாங்க. அது எந்த விதத்தில் நியாயம்? ஏன்னு கேட்டால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, செக்ஸுவல் பிரச்சனையை விட நிறைய பிரச்சனையெல்லாம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிறாப்புல. இவர் நம்புறாராம் செக்ஸுவல் பிரச்சனையெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இதை விட பெரிய விஷயங்கள்லாம் இருக்கான். அது என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இஷ்யூவான். அது எது? ஜஸ்டிஸான்.
என்ன ஜஸ்டிஸ் எனக்கு ஒன்றும் புரியல. சரி, ஈக்குவாலிட்டி என்ன ஈக்குவாலிட்டி? சரி, ஈக்குவாலிட்டி அப்படின்னா ஆண் பெண் ஈக்குவாலிட்டி, அப்புறம் ஏழை பணக்காரன் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாமல் அப்படி ஈக்குவாலிட்டியாக இருக்கிறது. சரி, அப்புறம் ஃப்ரீடம் ஆஃப் மென் அண்ட் உமனா? என்ன ஃப்ரீடம் ஆஃப் மென் அண்ட் உமன் சொல்கிறாப்புலன்னு தெரியல. ஒருவேளை ஆணாதிக்கமோ இல்லை பெண்ணாதிக்கமோ அதை பற்றி அதுல இருந்தெல்லாம் விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு போல இருக்கு. சரி, அப்புறம் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியனா? மத வெறி பிடிச்சி தெரியக்கூடாது அப்படிங்கிறாப்புல. சரி, அதுல இருந்து விடுதலை பெறணுமா? சரி, இது எல்லாமே ரொம்ப ப்ரையாரிட்டி. இதுக்கு தான் வந்து சர்ச்சு வந்து அதிகபட்சமான முக்கியத்துவம் கொடுக்கணுமா? ரெண்டாம் கட்டம் தான் அந்த வேசித்தனது பட்சம், அதெல்லாம் பற்றி அதுக்கப்புறம் தான் பேசுங்க. முதல்ல சர்ச்சை வந்து நீதியா இருக்கா, நியாயமா இருக்கா, ஈக்குவாலிட்டி இருக்கா, ஃப்ரீடம் இருக்கா, ஆணும் பெண்ணும் சமமா இருக்காங்களா, அதை பாருங்க, அதை பத்தி பேசுங்க, அதை பத்தி பிரசங்கிங்க, அது போதும். எப்ப பார்த்தாலும் இந்த வேசித்தனம் செய்யாதீங்க, விபச்சாரம் செய்யாதீங்க, ஏயா தேவையில்லாத வேலையை செய்றீங்க அப்படிங்கிறாப்ல. அதனாலதான் இந்த ஹோலி சி, இந்த வாட்டிகன்ல இருக்கிற லீடர்ஷிப், அவங்க வந்து ஜெர்மன் பிஷப்புகளோட எல்லாம் பேசியிருக்கிறாங்களாம். என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கிறாங்களாம். அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப காலமாவே இந்த ஆணையும் பெண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்கள தான் நம்ம என்ன செய்யறோம், ஆசீர்வதிக்கிறோம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க. அதெல்லாம் ரொம்ப காலமாக அதை நம்ம செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். அதனால நீங்கள் வந்து ஹோமோசெக்ஸ் கப்புளையும் நீங்கள் என்ன செய்யணும், அவங்களையும் மனுஷராக மதித்து அவங்க வரும்போது அவங்களையும் ஆசீர்வதிக்கணும். அவங்க எங்கே போவாங்க? லெஸ்பியன்லாம் எங்கே போவாங்க? இஸ்லாத்தை தழுவுவாங்களா? வேற மதத்துக்கு போக சொல்கிறீங்களா அப்படின்னு அவர் எங்கள் ஜெர்மன் பிஷப்புகளோட எல்லாம் பேசி ஹோமோசெக்சுவலாம் அவங்க ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு அந்த ஹோலிசி வாட்டிகன் லீடர்ஷிப்லாம் போய் ஜெர்மன்லேயே சொல்லியிருக்காங்களாம். சரி, அப்படி இருந்தாலும் இந்த ஹோமோசெக்ஸ் கப்புல்லாம் வந்து அவங்கள நம்ம ஆசிரிக்கிறது நம்முடைய சர்ச்சு கலாச்சாரம் கிடையாது. ஆனால் நம்ம போப் பிரான்சிஸ் ஐயா என்ன சொல்லியிருக்காப்புல, அவர் சூனபதிக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா மக்களும் வந்து ஆசீர்வாதத்தை, என்னுடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும் அப்படின்னு தானே சொல்லியிருக்காப்புல. அதனால சர்ச்சில் இந்த பிரீஸ்ட்டு யார், அந்த போதகர், இந்த பாஸ்டர், இவங்கெல்லாம் வந்து எல்லா ஜனங்களுக்கும் கடைசியில் ஆராதனை முடிஞ்ச பிறகு ஆசீர்வதிக்கும் பொழுது அதே போல் போப்புகளாகட்டும், பிஷப்புகளாகட்டும், பேராயர்களாகட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து அந்த லார்ஜ் செலிப்ரேஷன்லாம் ஆசீர்வதிக்கும் பொழுது கடைசியில் எல்லாரையும் தான் ஆசீர்வதிக்கணும். ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்கள மட்டும் இல்லை, ஆணும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும், பெண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும், ஆண் உறுப்பை வெட்டிட்டு பெண் உறுப்பை வச்சுக்கிட்டு வந்தாலும், பெண் உறுப்பை வெட்டிட்டு ஆண் உறுப்பை வச்சுக்கிட்டு வந்தாலும் அவங்களையும் ஆசீர்வதிக்கணும். அதனால தான் நம்ம பிரான்சிஸ் ஐயா என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா, அது இன்ஃபேமஸாக இருந்தாலும் சரி, ஃபேமஸான ஆளுகளாக இருந்தாலும் சரி, எது ஹாலிவுட் ஆளுகளாக இருந்தாலும் சரி, தூத்தி எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எல்லாரையும் வெல்கம் பண்ணணும், எல்லாரையும் இன்வைட் பண்ணணும். நம்ம யாரையும் அவங்க அப்படி வந்து நம்ம அருவருக்கக்கூடாது. ஐயோ நைட்டெல்லாம் ஆம்பளையும் செக்ஸ் செஞ்சுட்டு வந்திருக்கிறானே சர்ச்சுக்கு அப்படின்னு அவங்கள அருவருக்கக்கூடாது. ஐயோ இந்த பொம்பளையும் செக்ஸ் செஞ்சுட்டு இந்த நைட்டியை போட்டுக்கிட்டு டிஷர்ட்டையும் நைட்டு பேண்ட்டையும் போட்டுட்டு வந்திருக்காங்களே அப்படின்னு கை கோத்துக்கிட்டு நிற்கிறாங்களே அப்படின்னு நம்ம அவங்கள அருவருக்கக்கூடாது. ஐயோ அது எந்த விதத்தில் நியாயம்? அவங்களுக்கு அன்பு காண்பிக்கக்கூடாது. அவங்களுக்கு அன்பு தேவை இல்லையா? நம்ம வந்து பேராயரா, போப்பா, பிஷப்பா இருந்துக்கிட்டு அவங்கள வந்து அருவருக்கலாமா? அப்படியெல்லாம் நம்ம அருவருக்கக்கூடாதுங்க. அவங்கள ஆசீர்வதிக்கணும், அவங்கள இன்வைட் பண்ணணும். வாங்க எங்க இயேசுநாதரை பற்றி தெரிஞ்சுக்கங்க. எந்த இயேசுநாதரை பற்றி இவங்க பிரசங்கம் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னு கேட்டால் இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒருவன் என் ஆலயத்தை தீட்டுப்படுத்தினா நான் அவனை தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம், ரட்சிக்கப்பட்ட நீங்களே, ஞானஸ்நானம் பெற்ற நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு எச்சரிப்பு கொடுத்துருந்தாரு. ஆனால் நம்ம வாட்டிகன் பிஜேஐயா எந்த இயேசுநாதரை பற்றி பிரசங்கம் பண்ணுறாப்புல, அப்படி பிரசங்கம் பண்ண சொல்கிறாப்புல அப்படின்னு தெரியல. அதுவும் எப்படி இன்வைட்டட் வந்து எதுக்கு அப்படின்னா, கன்வர்ஷன் இன் தேர் லைஃப், அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகிறதுக்காக அவங்கள வரவேற்கணுமா? எந்த மாற்றம் உண்டாக போகுது? பாவமையா, இந்த பாவத்தை விட்டுட்டு நீ வா அப்படின்னு சொல்றதுக்காக நியமிக்கப்பட்டவர் தான் இந்த போப்பு, இந்த பிஷப்பு, இந்த பேராயர், இந்த குருமார்கள், இந்த பாஸ்டர், இவாஞ்சலிஸ்ட், தீர்க்கதரிசி எல்லாமே. அப்படி பாவம்னு சுட்டி காட்டாம அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும்? கடவுள் எப்படி அவங்களை ஆசீர்வதிப்பாரு? பாவத்தை ஆசீர்வதிக்க சொல்றாப்ல அந்த போப்பு. அதனால இந்த மாதிரியான டாபிக்ல வந்து என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. இது கேள்வி கேட்டீங்க அப்படின்னா இது வந்து ஐக்கியம் உண்டாக்குறத விட பயங்கரமான டிஸ்யூனிட்டியை தான் உண்டாக்கும் சர்ச்சில். ஏன்னு கேட்டால் பாவம்னு பிரசங்கம் பண்ணா பாவம் செய்கிறவங்களாம் போயிடுவானா, போயா எனக்கு சர்ச்சு வேணும், ஒரு மண்ணாங்கட்டி வேணும் அப்படின்னு போயிடுவாங்களாம். அதனால அங்கே ஒரு பயங்கரமான டிஸ்யூனிட்டி வந்துடும். அப்போ யூனிட்டியாக இருக்கணும் அப்படின்னு இவர் எதை யூனிட்டின்னு சொல்கிறாப்புல, இப்படி யூனிட்டியாக இருக்கணும் அப்படின்னா எல்லாரையும் வரவேற்று ஆசீர்வதிச்சு அனுப்புங்க. அப்போ எல்லாரும் வந்து ஹோமோசெக்ஸ் செய்கிறவன் ஹோமோசெக்ஸ் செஞ்சுட்டு போ, லெஸ்பியன் செய்கிறவன் லெஸ்பியன் செஞ்சுட்டு போ, இருக்கிறவனையும் கெடுத்துட்டு போ.
ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்தாலே விபச்சாரம் செஞ்ச அப்படின்னு சொல்லி கடவுள் நரகத்தில் போடுவேன், தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் அதை ஜெயிக்க முடியாமல் எத்தனையோ சர்ச்சில் எத்தனையோ பாஸ்டர்கள், எத்தனையோ இவாஞ்சலிஸ்ட், எத்தனையோ தீர்க்கதரிசிகள் அந்த பாவத்தில் விழுந்து கிடக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது பாவத்தை குறித்து ஒரு பிரசங்கமும் செய்யாம இவங்களையெல்லாம் வரவேற்றா நாளைக்கு இந்த சர்ச்சு வந்து கடைசியில் இந்த கம்யூனிட்டி இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி அவே மாறி போயிடும். எப்படி இந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகள் பிரிட்டானிஸ்தானை மாற்றினாங்களோ அதே போல் வாட்டிகன் சர்ச்சை ஒரு வழி பண்ணிடுவாங்க. அதனால இவர் சொல்கிறார் பாருங்களேன், நம்ம வந்து நிறைய வழிகளை ஜனங்களுக்கு கொடுக்கணுமா. என்ன வழினா இயேசு கிறிஸ்துவின் மேலே அவங்க தன்னுடைய வாழ்க்கையை கட்டணும் அப்படிங்கிறாப்புல. இயேசு கிறிஸ்துவாயா வழி, அந்த வழியில் போகணும்னா பயத்தோட பக்தியோட பரிசுத்தமாக பாவம் செஞ்சிருந்தா குற்ற உணர்வோட இருதயம் நொறுங்குதலோட அவர்கிட்ட போகணும். அப்போ தான் கிருபை கிடைக்கும், மெர்சி கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து போதிச்சார்னு வேற சொல்கிறாப்புல. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய போதனை என்ன அப்படிங்கிறது, பைபிளுடைய போதனை என்ன அப்படிங்கிறது பாவம் நம்ம பிஜேயாவுக்கு, வாட்டிகன் பிஜேயாவுக்கு தெரியாமல் போச்சு. மறந்து போயிட்டாப்லையா இல்லை படிக்கலையான்னு தெரில, இல்லைன்னா பிசாசு நல்லா வஞ்சிச்சிருப்பான். அதான் நடந்திருக்கு. நான் நினைக்கிறேன் இவர் இதை சொன்னது வேதாகமத்தின் படி கிடையாது, அவருடைய ஒப்பீனியனு. அதனால சர்ச்சில் இருக்கிற அந்த ஐக்கியம் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு மனுஷனுடைய சுய கருத்து மேலே சார்ந்து இருக்கக்கூடாது, அது வேதாகமத்தினுடைய சத்தியத்தின் மேலே தான் சார்ந்து இருக்கணும். இந்த மொராலிட்டி அப்படின்னு வரும்பொழுது முதல்ல தெரிய வேண்டியது செக்ஸுவல் பாவம் தான். ஏன்னு கேட்டால் வேற எந்த பாவமும் நம்முடைய சரீரத்துக்கு புறம்பா இருக்கும். ஆனால் அந்த வேசித்தனம் செய்கிறது சுய சரீரத்துக்கே ஒரு மனுஷன் விரோதமாக பாவம் செய்கிறான். அதனால கடவுள் பயங்கரமாக தண்டிப்பார் அப்படிங்கிறது நம்ம வாட்டிகன் பிஜேயாவுக்கு தெரியாமல் போச்சு. அதனால இந்த ஜஸ்டிஸு, ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம் ஆஃப் மென் அண்ட் உமன் இதெல்லாம் முக்கியம்தான். ஆனால் இதை விட மிக முக்கியமானது வேசித்தன பாவத்திலிருந்து இந்த சபை விசுவாசிகள் விடுதலை பெற்றிருக்கணும். ஏன்னு கேட்டால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்தன் திருட வரான்னு வைங்களேன், வேற வழி இல்லை, அந்த மாதிரியான சூழ்நிலை வரும்பொழுது சரி திருடன் தானே ஏதாவது திருடிட்டு போவான் அப்படின்னு கூட நம்ம விட்டுருவோம். யாராவது நமக்கு சொன்னாங்கன்னா உன் வீட்டுக்கு திருடன் போயிருக்கானியா அப்படின்னதும் ஐயோ சரி என்ன செய்கிறது, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, சரி திருடிட்டு போகட்டும், எதையாவது எடுத்துகிட்டு போகட்டும், அவ்வளோதானே, நம்ம திருப்பி வாங்கிக்கலாம். நான் ஏன்னு கேட்டால் பணம் நம்ம பணத்தை திருடிட்டு போனால் நம்ம திரும்ப சம்பாதிச்சுக்கலாம், எதையாவது தூக்கிட்டு போனால் கூட அதை நம்ம திருப்பி வாங்கிடலாம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 2 மாதம் குழந்தை மேலே காமவெறி பிடிச்சவன், 6 வயசு குழந்தை மேலே காமவெறி பிடிச்சவன், வேஷத்தில் விபச்சாரம் பிடிச்சவன், காம விகாரம் பிடிச்சவன் நம்ம வீட்டுக்குள்ளே போகிறான் அப்படின்னு தெரிஞ்சிருது. நம்ம வீட்டில் 2-3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, பாட்டி அம்மாலாம் இருக்கிறாங்க, வேஷத்தில் பிடிச்சவன் உள்ளே போகிறான் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க, என்ன செய்வோம்? எப்படியாவது பாடுபட்டாவது போய் நம்ம குழந்தை குட்டிகளையெல்லாம் நம்ம பாதுகாக்க போவோம் இல்லையா? அதனால மற்ற எந்த பாவத்தை விட இந்த வேசித்தன பாவம் ஒரு பயங்கரமான நித்திய வேதனையை கொடுக்கக்கூடியது. பொருளை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டு போகிறான், நம்ம வீட்டில் உள்ள ஒரு ஆளை சீரழிச்சிட்டா அந்த காயம் ஆறுமா? அந்த காயத்தை யாரால ஆற்ற முடியுமா? அதனால தான் இந்த ஈரானில் உள்ள போலீஸ்காரங்க கூட இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்களுக்கு சிகிச்சை கொடுத்ததுனால அந்த நர்ஸை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் அந்த பொண்ணை சுட்டு கொன்று நிர்வாணமாக்கி அந்த டெட் பாடியோட பாலுறவு செஞ்சு அந்த ஃபோட்டோவை அந்த வீடியோவை எல்லாம் அவனுடைய கணவனுக்கு அனுப்பிச்சாங்க. அதை பார்த்து அந்த நர்ஸினுடைய புருஷன் அதை தாங்க முடியாமல் அன்னைக்கு நைட்டே நாண்டுக்கிட்டு செத்து போயிட்டாப்ல. ஏன்னு கேட்டால் ஒரு பொருளை தூக்கிட்டு போயிட்டானா ஒரு பிரச்சனையும் இல்லை, திருப்பி வாங்கிக்கலாம். வேசித்தனம் முடிச்சவன் ஒரு பெண்ணை சீரழிச்சிட்டானா அதுக்கப்புறம் அதையெல்லாம் தாங்கிக்கிற முடியாது. அதுக்கெல்லாம் கடவுள் கொடுக்குற தண்டனை எப்பேற்பட்ட தண்டனையாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதையெல்லாம் பற்றி நினைக்காதீங்கய்யா, ஜஸ்டிஸை பாருங்கய்யா, ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கிறத பாருங்கய்யா, அதை பற்றி பிரசங்கம் பண்ணுங்கய்யா அப்படின்னு இருக்காப்ல. அதனால பிளஸ்ஸிங் அப்படிங்கிற ஆசீர்வாதங்கிறது எல்லாத்துக்கும் வேணும் தான். கடவுள் மனம் திரும்பி ஒரு மனுஷன் வரும்பொழுது அவனை ஆசீர்வதிக்கிறாரு. ஆனால் அவனுடைய பாவத்தை எல்லாம் ஆசீர்வதிக்கிறது இல்லை. அவன் பாவத்தில் இருக்கும் பொழுது அவன் மனம் திரும்ப மனசு இல்லை அப்படின்னா அவனையெல்லாம் ஆசீர்வதிக்க போகிறது இல்லை. ஆனால் நம்ம போப்பையா எதுக்கு, நம்ம பிஜே ஐயாவும் சரி, நம்ம பிரான்சிஸ் ஐயாவும் சரி, எதுக்கு அவங்கள ஆசீர்வதிக்கிறாங்க? அதுவும் ஜெர்மனில் உள்ள பிஷப்புகளை சொல்லியிருக்கிறாங்க, நீங்க வந்து ஆசீர்வதிக்கணும், ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்களை ஆசீர்வதிக்கிறீங்க, ஆணும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அவங்களை ஆசீர்வதிக்க மாட்டீங்களா? என்ன நீங்க வந்து இப்படி பச்சைபாதம் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்களே. அதனால சர்ச்சுக்குள்ள எல்லாத்தையும் இன்வைட் பண்றது அவசியமானது, சரியானது தான். ஆனா அவங்களுடைய அந்த பாவகரமான லைஃப் ஸ்டைலை நம்ம ஒரு நாளும் ஏத்துக்கிற கூடாது. அதை குறித்து அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கணும். ஏன்னு கேட்டால் நரகத்துக்கு போயிடுவாங்க. இயேசு கிறிஸ்து கூட சகையோ அப்படிங்கிற பாவியான ஒரு மனுஷனை மரத்தில் இருந்தவனை கூப்பிட்டாப்ல, நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொன்னாப்ல. எல்லாரும் இதை கேட்டு பாவிகளின் சிநேகிதன் இயேசு கிறிஸ்துவ சொன்னாங்க. ஆனால் அவன் வீட்டுக்கு போன பிறகு அவனுடைய வாழ்க்கை மாறிச்சு. அவன் தான் ஏமாத்துனது, வஞ்சித்தது எல்லாம் நான் நாளத்தனையாக
திரும்ப கொடுக்குறேன்னு அப்படின்னு இயேசு கிறிஸ்துட்ட சத்தியம் பண்ணான். அதே போல விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை எல்லாரும் கொல்ல வரும்பொழுது அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி அந்த பெண்ணை காப்பாத்தினாரு. காப்பாத்திட்டு போ இனி பார்த்து பதமா விபச்சாரம் செய்யணும் சொன்னாரு. இனி பாவம் செய்யாத அப்படின்னு எச்சரிப்பு சொல்லி அனுப்புனாரு. அதுதானே இயேசு கிறிஸ்துனுடைய போதனை. நீங்க எந்த இயேசு கிறிஸ்துனுடைய போதனையை பின்பற்றுறீங்க? புரியலையே. பரிசுத்தமே இல்லாம நாங்கெல்லாம் ஐக்கியமா இருக்கோம்யா அப்படின்னு சொல்றது சுத்த முட்டாள்தனம். அப்படி இருக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. பரிசுத்தவான்கள் இருக்கிற சபை தான், பரிசுத்தவாட்டிகள் இருக்கிற சபை தான் ஐக்கியமா இருக்கும். ஒரே ஒரு காம வெறி பிடிச்சவனை சர்ச்சுக்குள்ள அங்கீகரிச்சா ஜோலி முடிஞ்சு அவன் முழு சர்ச்சையும் கரப்படுத்தி விடுவான். ஆனா பாவம் பாருங்க, நம்ம வாட்டிக்கன் பிஜே ஐயா யதார்த்தம் என்னன்னு தெரியாம அவர் பாட்டுக்கு உளறிக்கிட்டு இருக்காப்ல. எது எப்படியோ இந்த ஸ்திரீகளின் சிநேகத்தை விரும்பாத ஆண்களின் சிநேகத்தை விரும்புகிற ஒருத்தர் வருவாராம். ஆனா அவன் வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்துருவாராம். அதனால அவருடைய வருகையில கைவிடப்பட்டு போகாம எடுத்துக்கொள்ளப்பட உங்களை நீங்கள் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். விசேஷமா இந்த வேசித்தன பாவத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.